நீ வரப்போற வாரமெல்லாம் ரமதான் சீரீஸ் தான். ஃபர்ஸ்ட் விண்டோ ஷாப்பிங் எபிசோடு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆரம்பிச்சாவே போதும், புது புது கலெக்ஷன் நிறைய வெரைட்டிஸ்ல வரும். டீ, சாம்பிராணி, பகூர் எல்லாம் பொறுத்து வைக்கிற ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாமே நியூ நியூ கலெக்ஷனா வந்திருக்கு. அதான் இந்த விண்டோ ஷாப்பிங் சீரீஸ்ல பார்க்க போறீங்க. இந்த விளாக்ல நம்ம 3 கடைக்கு ஏறி இறங்கியிருக்கோம். அதுல 2 கடையில நியூ கலெக்ஷன் ஃபுல்லா வச்சிருந்தாங்க. எப்பயும் போல நிறைய நியூ கலெக்ஷன் இருந்தாலும் கொஞ்சம் ஓல்டு கலெக்ஷனும் அங்கங்க இருந்துச்சு. லைட்டிங்ஸ் எல்லாம் அதே மாதிரிதான், ஸ்டார், நிலப்பற, கொஞ்சம் டிசைன் சேஞ்சஸா இருந்துச்சு. போன தடவை இந்த மாதிரி லைட் வெயிட்ல இருக்கிற ஸ்டிக்கர்ஸ்ல தான் இருந்துச்சு. இந்த தடவை உடன்லே நல்லா அழகா செஞ்சு வச்சிருந்தாங்க. ரேட் வைஸ் பார்க்கும்போது நாங்கள் ஃபர்ஸ்ட் கடைக்கு போனது எவ்ரிடே தான். அங்கே அதே ரேட்டிங் தான் இருந்துச்சு. செகண்ட் டே டு டே போயிருந்தோம். இந்த தடவை இந்த லைட் கலெக்ஷன்லாம் இருந்துச்சு. பட் ரேட் 10 கிராம்ஸ் தான் இருந்துச்சு. இந்த தடவை 20 கிராம்ஸா மாத்திட்டாங்க. சாரி, 21 கிராம்ஸா மாத்திட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்க லைட் ஃபுல்லும் போன தடவை 20 கிராம்ஸா இருந்துச்சு. இந்த தடவை 11 கிராம்ஸ்க்கே நிறைய கிடைச்சிச்சு. நிறைய பெருசாவும் கிடைச்சிச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும்னா டே டு டே போய் பாருங்க, அங்க நல்லாவே இருக்கு. போன தடவை இந்த மாதிரி லைட் ரொம்ப சின்னது, இதை விட சின்னதே நான் 10 கிராம்ஸ்க்கு வாங்கினேன். இதெல்லாம் 11 கிராம்ஸ்ன்னு கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. எல்லா பறையும் வேற வேற டிஃப்ரெண்டா அழகா கோல்டன் கலர், சில்வர் கலர்னு ரொம்ப அழகான டிசைன் கொடுத்து வச்சிருந்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு மெயினா தேவைப்படுறது மெஹந்தி தான். இப்போ நெயில் ஹேனா இங்கேயே டே டு டேல கிடைக்குது. எப்பயுமே நான் அந்த கிரீன் கோன் எடுக்கவே மாட்டேன், இந்த ரெட் கோன் தான் எடுப்பேன். ஏன்னா கிரீன் கோன் சுத்தமாவே பிடிக்காது. அதே மாதிரி ஐஷேடோலயும் நிறைய கலெக்ஷன் புக்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஐஷேடோ ஏதாச்சும் பார்த்து எடுத்தீங்கன்னா ஃபுல்லா ஓபன் பண்ணி பார்த்துட்டே எடுங்க. சிலது கொஞ்சம் டேமேஜா தான் இருந்துச்சு. இந்த புக் மாதிரி இருக்க ஐஷேடோ 20 கிராம்ஸ் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு. ரமலானுக்கு மெகா மால்ல என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் விசிட் பண்ணிட்டு வரலான்னு போயிருந்தோம். ஸ்டேக்கு வச்சதையே இன்னும் காலி பண்ணாம வச்சிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இப்பதான் போய் இந்த டெடியெல்லாம் போய் பார்த்தோம். ரொம்பவே பெருசா அழகா இருந்துச்சு. அதை அப்படியே உங்களுக்கு ஷார்ட்ல ஷேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு விளாக் எடுத்துட்டு வந்தாச்சு. மெகா மால் போனா எனக்கு ஹாப்பியா இருக்குமோ இல்லையோ, என்னோட கிட்ஸ் ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா அங்க ஃபுல்லா கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க ஆக்டிவிட்டிஸ்லாம். விளாக் இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து நிறைய சீரீஸ் ரம்லான்ஸ்ல இருக்கு. எல்லாம் தொடர்ந்து பார்க்கணுமா இன்னும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் பாய்.